இந்தாங்க தே. என்னடி இது? இது தெரியலையா தே? இது பால், இது காப்பித்தூள், இது சர்க்கரை, இது எல்லாத்தையும் போட்டு கலக்கிறதுக்கு ஸ்பூனு. ஏண்டி உன்கிட்ட காப்பி போட்டு எடுத்துட்டு வாடினா எல்லாத்தையும் தனித்தனியா கொண்டு வந்திருக்க? ஆமத்தே, காப்பியில் கொஞ்சம் சர்க்கரை குறைஞ்சி போச்சுன்னா சர்க்கரை இல்லாத காப்பியை கொடுத்து என்னை கொடுமைப்படுத்துகிறாம்பிங்க. சர்க்கரை கொஞ்சோண்டு கூடி போச்சுன்னா சர்க்கரையை அள்ளி கொட்டி எனக்கு சுகர் வர வச்சு என்னை கொல்ல பார்க்குறாம்பிங்க. எனக்கு எதுக்கத்தே வம்பு? அதான் எல்லாத்தையும் தனித்தனியாகவே கொண்டு வந்துட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கலக்கி குடிச்சுக்கோங்க. என்ன கொழுப்பா? ஐயோ, கொழுப்பு இல்லத்தே, சுகரு. உங்களுக்கு சுகர் தானே இருக்கு. அதான் உங்களுக்கு வேண்டிய போல சுகரை போட்டு கலக்கி குடிச்சுக்கோங்க. அடச்சி, எனக்கு காப்பியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எடுத்துக்கிட்டு போ. அப்படியாத்தே? சரி, ஓகே அத்தே, அப்போ நான் போயிட்டு வரேன். சி, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் காப்பி கேட்டேன் பாரு, நம்மள சொல்லணும். ஏ சின்ன பொண்ணு, விஷயம் தெரியுமா? லட்சுமி அக்கா வீட்டுல வீட்டு வேலை நடக்குது. என்னது, வீட்டு வேலையா? அட ஆமா சின்ன பொண்ணு, அதான் சரவணனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் இல்ல, அதனால அட்டாச் பாத்ரூமோட அவனுக்கு ஒரு பெட்ரூம் கட்டுறாங்க. ஓஹோ, சரிதான். அந்த பிள்ளை பாவம் பெரிய இடத்து பிள்ளை. அது இங்கே வந்துச்சுன்னா தங்குறதுக்கு ஒரு நல்ல அட்டாச் பாத்ரூமோட ஒரு ரூமு கூட இல்லை. கட்டுறது நல்லதுதான். இல்லனாலே அவங்க குடும்பத்தோட வந்து இவங்க வீட்ல இருந்த சமயத்துல டிவி, சோஃபா, ஏசின்னு எல்லாமே வாங்கி போட்டாச்சு. இப்போ ஒரு ரூம் கட்டுறது ஒண்ணுதான் பாக்கி, அதையும் இப்ப கட்டுறாங்க. கட்டட்டுங்க, பரவாயில்ல. அது பாவம் வசதியா இருந்த பிள்ளை இல்ல, இங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல. இவங்களுக்கு இந்த பாடெல்லாம் தேவையா சொல்லு? நம்மள மாதிரி பாவப்பட்ட வீட்டுல இருந்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில இப்படி தகுதிக்கு மீறி செலவு பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னக்க பண்றது? சரவணன் விரும்பிட்டான். பெரிய இடத்து பிள்ளைன்றதுக்காக வேண்டான்னு சொல்லி வேற பிள்ளையவா கட்டி வைக்க முடியும்? அதுவும் சரிதான். இருந்தாலும் பாவலட்சுமி அக்காக்கு தானே கஷ்டம், அதைத்தான் சொன்னேன். இப்போ எல்லா செலவு கல்யாணம் அது இதுன்னு கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படியே எல்லாம் சரியாயிருங்க. எக்க, வீட்டு வேலை நடக்குதுன்னா நிறைய வேலை இருக்கும் போல. லட்சுமி அக்கா பாவம் தனியா ஒத்தையில கிடந்து கஷ்டப்படும்ல. வாக்க போய் ஏதாவது ஒத்தாசை பண்ணுவோம். என்ன சின்ன பொண்ணு, நீ எப்பத்துல இருந்து இவ்வளவு நல்லவளானே? அது இல்லக்க, நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணு காரியம்னா அந்த அக்கா தானே பாவம் வந்து ஒத்தாசை பண்ணுது. அப்ப அந்த அக்கா வீட்டுல இருக்கிற காரியத்துக்கு நம்ம போகணும்ல. வாக்க. சரி போவோம் சின்ன பொண்ணு, நமக்கும் அப்படியே பொழுது போனாப்புல இருக்கும். அம்மா அம்மா, நாங்க பூமாரி வீட்டுல போய் விளையாடிட்டு வரோம்மா. ஏடி, இங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு, விளையாட போணும்ங்கறீங்க? இங்க நிறைய வேலை இருக்கு முடி, அங்க இங்க எங்கிட்ட போகாதீங்க, கொஞ்சம் ஒத்தாசையா இருங்க. அம்மா நாங்க போயிட்டு இப்ப வந்துடுறோம்மா. ஆமா ஆமா, போயிட்டு இப்ப வர ஆளுக. முதல்ல இந்த பைலர்ல தண்ணி நிறைச்சு கொடுத்துட்டு அப்புறம் எங்க வேணா போங்க. எது, இந்த ஒரு பைலர்ல தண்ணி நிறைக்கணுமா? என்னம்மா? ஆமாடி, வேலை நடக்குதுல்ல, தண்ணி நிறைய தேவைப்படும். இந்த தண்ணியை மட்டும் நிறைச்சு கொடுங்க, எங்களுக்கு நிறைய வேற வேலை இருக்கு முடி. சரிம்மா, இந்த ஒரு பைலர் தண்ணி மாத்திரம் நாங்க நிறைச்சு கொடுப்போம், அதுக்கப்புறம் நாங்க விளையாட போயிடுவோம். எங்களை கூப்பிடக்கூடாது சொல்லிட்டேன். சரிம்மா, நீங்க இந்த ஒரு பைலர் தண்ணியை மட்டும் நிறைச்சு கொடுத்தா போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம். அப்ப சரி. ஏ சத்யா, வாடி, இந்த ஒரு பைலர் தானே, சீக்கிரமா எடுத்து நிறைச்சு கொடுத்துட்டு போயிடுவோம். சரிடி. அக்கா, இப்ப அவங்களுக்கு டீ எதுவும் வைக்கணுமா அக்கா? இப்ப வேணும் தானோ, இப்பதானே வந்திருக்காங்க. ஒரு 11 மணிக்கு அப்புறமா டீ வச்சு கொடுப்போம். சரிக்கா, பலகாரம் வேணுமில்லக்கா? ஆமா தானோ, நான் நேத்தே கொஞ்சம் கடலைப்பருப்பு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன், அதுல கொஞ்சமா வடை செஞ்சு கொடுப்போம். அப்படியாக்கா? சரி, அப்ப நான் அந்த வேலையை போய் பாக்குறேன். சரி தானோ, பிள்ளை எங்க? அவ இங்க எங்கேயாதான் விளையாடிட்டு இருப்பா. சரி, எதுக்கும் பிள்ளைய ஒருட்டு பாத்துக்க, சரியா? சரிக்கா. என்ன முடி, பைலர் நிறைய இருக்காயிருச்சா? இன்னும் கொஞ்சம் இருக்குமா. வாங்க மக்களே, அக்காவுங்க தண்ணி எடுத்து இந்த பைலர்ல நிறைக்கிறாங்க. மக்கள் நினைக்கிறீங்களா? சரி சரி, பெரியம்மா அங்க இருந்து ஒரு சின்ன குடம் எடுத்து தரேன், மக்கள் எடுத்து தரீங்க. அங்க பாருமா அத்வி குட்டிய, தூக்கவே முடியாம அந்த சொம்ப தூக்கிட்டு வர்றத. சொன்னா அது எங்க முடிய கேக்குது. நானும் தண்ணி எடுத்து நினைக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கு. அதான் ஒரு சின்ன செம்ப கையில கொடுத்தேன்.
போதும். இன்னும் 2 கடன் தான் வேணும். அதை அக்காங்க எடுத்து ஊத்திக்கிறோம். மக்களை போய் வேற Dress போட்டுட்டு வாங்க. நம்ம பூமாரி அக்கா வீட்டுல விளையாட போவோம். சரி மக்களே. அம்மா போதுமாம்மா? போதுமடி. சரி 2 பேரும் துணியை மாத்திட்டு போய் விளையாடிட்டு நேரத்தோட வரணும், சரியா? சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். லட்சுமி அக்கா வீட்டு வேலை நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அதான் சரி எதுவும் ஒத்தாசை பண்ணுவோமேனு வந்தோம். வாங்க வசந்தி சின்ன பொண்ணு. ஆமா, சரவணனுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல, அதான் சரி ஒரு ரூம் எடுப்போமேனு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிக்கா, எதுவும் வேலை இருக்கா சொல்லுங்க, செஞ்சு கொடுக்குறோம். இல்ல வசந்தி, வேலை எதுவும் இல்ல. காலையிலேயே தனம் சத்யா சோனி பிள்ளைங்க எல்லாம் வந்துருச்சுங்க. அப்புறம் சத்யாவும் சோனியும் கொஞ்சம் தண்ணி எடுத்து பைலர் எல்லாம் நிறைச்சு கொடுத்துச்சுங்க. அப்புறம் நானும் தனமும் இருக்கோம்ல, பெருசா வேலை எதுவும் இல்ல, நாங்களே பண்ணிக்கிறோம். அட தனங்கா வாங்க, வேலை நடக்குதுன்னதும் காலையிலேயே வந்துட்டீங்க போல. ஆமா சின்ன பொண்ணு, அக்கா பாவம் ஒத்தையில கிடந்து கஷ்டப்படும்ல, அதான் காலையிலேயே பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். பாத்தியா வசந்திக்க, இதுக்கு தான் அக்கா தங்கச்சி கூட பிறப்புன்னு இருக்கணும்னு சொல்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒத்தாசையா இருக்கிறாங்க பாருங்க. நமக்கு தான் யாரும் இல்ல, ஒத்தையா போயிட்டோம். அட அதுக்கு என்ன சின்ன பொண்ணு, கூட பிறந்தாதான் அக்கா தங்கச்சியா? இப்ப நம்மளும் அக்கா தங்கச்சி மாதிரி தான். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வருவேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு நீ வர மாட்டியா? கண்டிப்பா வருவேங்க. எக்க என் மேல உனக்கு இவ்வளவு பாசமா? பின்ன இல்லையா சின்ன பொண்ணு, ஃப்ரெண்டுங்கன்னா வெறும் ஃப்ரெண்டுங்க மட்டும்தானா? அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் எல்லாம் போல ஒண்ணு மண்ணா ஏதாவது ஒண்ணுன்னா ஒத்தாசைக்கு நிக்கிறதுக்கு தானே ஃப்ரெண்டுங்க. சரியா சொன்னக்க. அக்கா, அவங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு நேரம் ஆச்சுல, நான் போய் வடை செஞ்சு டீ செஞ்சு அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், சரியாக்கா? இருதானோ, நீ ஒத்தையில செய்யாத, நானும் வரேன். சின்ன பொண்ணு தானோ, உட்காருங்க, நானே வேலை செய்யறவங்களுக்கு டீயும் கடியும் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கே, பாருங்க. சின்ன பொண்ணு கேட்டியா, டீயும் வடையும் மாமா. நீ பாட்டுக்கு கிளம்புறவனு சொல்லிவிடாத, இருந்து வடையும் டீயும் சாப்பிட்டுட்டு போவோம், என்ன? போந்தால 4 முடி. அம்மா, எப்ப பார்த்தாலும் வடை டீன்னு திங்கிறது இல்லையே, மானத்தை வாங்குறதுக்குன்னு. ஒத்தாசை பண்ண போவோமான்னு கேட்டா வரணுமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டியது. இப்ப டீயும் வடைன்னு தான் தின்னுட்டு போவோமானா கேக்குற? வணக்கம் மக்களே. நேத்து வீடியோல கமெண்ட்ஸ் போட்டவங்க யாரெல்லாம்னு பார்க்கலாம். ரமாவின் சமையல், கலைவாணி ராமமூர்த்தி, திவ்ய பாரதி, சரண்யா, ராம், சரண்யா முருகன் திருநெல்வேலி, மீனா, ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ், தமிழ் உலகம், சங்கரி, வாடிப்பட்டி அம்மா சமையல், திருநெல்வேலி கார்ட்டூன், சதீஷ் ஃபேமிலி, ஆல்வேஸ் ஸ்மைல், தமிழ்ச்செல்வம், விஷ்ணுபிரியா, தமிழ் கார்ட்டூன், சுஜித், இந்துமதி சரவணகுமார், ஜிவி பாலாஜி. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. கமெண்ட் பண்ணவங்க யாராவது பேர் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அடுத்த வீடியோவில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.